அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு கதை சொல்ல விரும்புகின்றேன். பலரும் இந்த கதையை கேட்டிருப்பீர்கள். இருப்பினும் இன்று நான் மீண்டும் அதே கதையை சொல்ல விரும்புகின்றேன். ஒரு சிங்கத்தின் கதை. காட்டுக்கு ராஜாவாக இருக்கின்ற சிங்கம் எவ்வளவு பெருமையாக அது அந்த காட்டில் உலா வரும். காட்டுக்கே நான் தானே ராஜா என்று ஒரு திமிரும் அதிகம் சிங்கத்துக்கு இருக்கும். இருப்பினும் ஒரு நாள் இந்த சிங்கத்திற்கு ஒரு விபத்து ஆனது. அதாவது காட்டில் இருப்பவர்கள் வேட்டையாடும் போது யானைக்கு ஒரு குழி பறித்து வைத்தார்கள். அதாவது யானையை ட்ராப் பண்ணுறது, யானையை பிடிப்பதற்கு. அந்த குழியில் போய் இந்த சிங்கம் விழுந்து போயிடுச்சு. சிங்கம் குழியில் விழுந்தது வெளியில் வருவதற்கு வழி இல்லாமல் இருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டது. அப்போ ஒரு சில நாட்கள் அதுக்களே சுற்றி அந்த குழியிலே சுற்றி மேலுக்கு ஏறி வர்றதுக்கு ஒருவரும் அவருக்கு உதவி செய்வதற்கு ஆள் இல்லை. அந்த குழிக்கு சுற்றி வரும் இருக்கின்ற அந்த மரங்களிலே இருக்கின்ற குரங்குகள், அதிகமாக குரங்குகள் இருந்து அவர்களுக்கு தான் அதிக சந்தோஷமாக இருந்தது. இந்த குரங்குகள் தான் ஒவ்வொரு நாளும் அதை பார்த்து சிரித்து பரிகசிக்கும். அதாவது, சிங்கமே, நீ ராஜாவென்று நினைத்தாய், இன்று பார், நீ இந்த குழியில் விழுந்து இந்த குழியிலிருந்து உன்னால் மீட்டு வருவதற்கு வழி இல்லாமல் இருக்கு. எங்களை எவ்வளோ துன்பப்படுத்தியிருப்பார், உன்னால் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்போம். இன்று பாரு, துன்பம் என்றால் என்னவென்று உனக்கு தெரிகின்றது. குரங்குகள் அதை சொல்லி ஒவ்வொரு நாளும் அந்த மரத்தில் கிடைக்கின்ற காய் பழங்கள், தரையில் கிடைக்கின்ற கல்லெல்லாம் எடுத்து எரிய துவங்கிவிட்டது. அவர்கள் கொஞ்சம் கோபம் இருக்கும் தானே, எவ்வளோ இந்த சிங்கமெல்லாம் அவர்கள் கஷ்டப்படுத்துதுன்னு சொல்லி ஒரு நாளும் அந்த சிங்கத்தின் மேல் பழங்களும் கல்லுகளும் எரிந்து கொண்டே இருந்தது. இந்த கல்லெல்லாம் எரிக்கும்போது மேலில் பட்டு அதுக்கு புண் உண்டாக துவங்கினது, காயம். காயப்பட்ட சிங்கம் என்ன செய்தது? சுற்றி வந்தது. வருவதற்கு ஏறி வருவதற்கு வழி இல்லை. இருப்பினும் ஒவ்வொரு முறையும் அதற்கு கிடைக்கின்ற அடி, கல்லடியால் தான் ஒரு அடி வைத்தது. தான் வைத்த அடி முயற்சி, அதுக்கு கிடைத்தது ஒரு பலி, அதாவது வேதனை. வேதனையில் வைத்த ஒரு அடி அது முயற்சியாக மாறி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு முயற்சி செய்து அது அந்த குழியிலிருந்து பாய துவங்கினது. அதற்கு பலம் சொந்தமாக வர துவங்கிட்டது. அத்துணை பேரும் என்னை பரிகசிக்கின்றார், அத்துணை பேரும் என்னை அடிக்கின்றார், என் மேல் காயம் விழுந்தாலும் எனக்கு ஒரு பலம் வேணும் என்று சொல்லி தான் தந்த முயற்சியால் அந்த குழியில் இருந்து மேல் பாய்ந்து வந்தது. மேலே வந்ததும் சுற்றி இருக்கின்ற சிங்கங்கள் எல்லாம், அதாவது அதனுடைய நண்பர்கள், யானையும் அதற்கு நண்பர் தானே, எல்லாம் சேர்ந்து வந்திருந்தது. மன்னித்து கொள்ளுங்கள், உங்களுக்கெல்லாம் உன்னை அந்த குழியில் விழுந்ததும் நாங்கள் எல்லாம் காப்பாற்றுவதற்கு வழி இல்லாமல் இருந்தது. எங்களுக்கு என்ன செய்வதுன்னு தெரியாமல் இருந்தது. வா, எல்லோரும் சேர்ந்து உன்னை இவ்வளவு துன்பப்படுத்தினார்களே, அந்த குரங்குகளெல்லாம் நாம் அடித்து துரைத்து பழி வாங்குவோம் என்று இருக்கின்ற சிங்கங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த சிங்கத்தை சொன்னது. ஆனால் அந்த சிங்கம் என்ன சொன்னதென்றால், நான் பட்ட ஒவ்வொரு கஷ்டத்திலும் அவர் அடித்த கஷ்டம் இல்லை, அந்த கஷ்டத்தில் எனக்கு கிடைத்த ஒரு முயற்சி, அந்த கஷ்டத்தில் நான் எவ்வளவு முயற்சி செய்திருப்பேன், அந்த முயற்சியினாலே தானே நான் வெளியில் வந்தேன். அவர்கள் என்னை அடிக்கவில்லை என்றால் நான் முயற்சி செய்திருக்க மாட்டேன். நீங்களும் எனக்கு உதவி செய்ய முடியாமல் இருந்தது. ஆகையால் அந்த குரங்கின் மேல் நான் ஒருபோலும் பழி செய்ய மாட்டேன். அவர்களை இனிமேல் நான் துன்புறுத்த மாட்டேன். எனக்கு பட்ட காயம் எனக்கு ஒரு வழியாக வந்தது, பாடமாக வந்தது. ஆகையால் இந்த கதையில் நாம் தெரிந்து கொள்வது, ஒவ்வொரு முறையும் நாம் அடிபட்டோம் என்றால், அடி விழுந்தாலும் நாம் அதிலிருந்து எப்படி வெளியிலே வருவது என்று சிந்தித்தால் கட்டாயமாக, நிச்சயமாக, அடித்தளமாக சொல்கின்றேன், நீங்கள் அதிலிருந்து வெளியில் வரலாம். நாம் செய்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் கல்லடியோ சொல்லடியோ என்ன அடியாக இருந்தாலும், பலமாக இருந்தாலும் சரி, வழி அதிகமாக இருந்தாலும் சரி, அந்த வழியிலே எந்த வழியாக இருந்தாலும் அந்த வழியை விட்டு வெளியில் வருவதற்கு வழி தெரிந்து வருவோம்.
அதுதான் வழியிலும் ஒரு வழி, முயற்சியாக எல்லா கஷ்டங்களிலும் நாம் வெளியில் வந்து நாம் ஜெயத்தோடு இருப்போம். உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துகள். நான் உங்கள் அன்பான டாக்டர் நம்பியார்.